சாமியான்னு சொல்லி எத்தனை ஆச்சு என்னன்னு சொல்லி ஒரு கனவு எத்தனை ஆச்சு யாருக்கு சொல்ல நீ சொல்லு அவருக்கே தெரியாம இன்னைக்கே கலவை போச்சு யார் கலவாட்டேங்கிறது வேணுமா வேணாமா உங்களுக்கு தேவையெல்லாம் பேசக்கூடாது. ஆமா பொருள் காண கலவாட்டேன் அவன் யாரு இவளை முடிஞ்சு வச்சு எத்தனை நாளா இருந்தாருன்னா போன வருஷம் கூட கலவாட்டு போறேன் கலவாட்டு தானையா நேற்று கலவாட்டத்தையும் பாப்பியா ஆனா 6 மாசம் ஆச்சு கலவாட்ட என்ன செய்ய போறேன் விட்டுருப்போ புரியுதா? ஆமா என்ன சொல்லுங்க தேவையற்ற வச்சு பேசக்கூடாது. களவு கொடுத்துட்டேன் களவு கொடுத்துட்டேன் வீட்டில் வச்ச பொருள் களவு அவன் யார் எடுத்தான் இதே நமக்கு பேச்சு இது யாரு மருமகன் அது யாரு இதே பேச்சு என்ன சொல்ல வர்றது ரைட்டு அவன்கிட்ட போய் கேட்க முடிஞ்சா முட்டை முடியலைன்னா என்கிட்டயே முட்டை என்னையவே முட்டை பணம் கொடு பொருளை கொண்டாந்து கொடுப்பேன் உனக்கு தேவை என்ன ஓய் அந்த ஊழ வேலை கீழே வேலையெல்லாம் என்கிட்ட பார்க்கக்கூடாது எனக்கு பிடிக்காது. களவூரி பார்க்காமட்டா கலாவட்டா அவனை சொல்லு முட்ட முடியாத அவன்கிட்ட போனாக்க இல்லை எவன் சொன்னேன் யார் சொன்னேன் நான் தேர்ந்துப்பேன் அப்படிதான் சொல்லுவேன் ஒதுக்கிற முடியாதுப்பேன் ஏன்ட்ட வா அவன்கிட்ட ஏன் போய் கேட்குறேன் திரும்ப என்கிட்ட வா பொருள் நீ தொலைச்ச பொருள் வரலன்னு சொன்னாக்க கொடுத்த பைசா போ நான் டபுளாக வாங்கிட்டு போ அதை விட்டுலாம் போய் நீ கம்பெடுத்தலாம் போய் அவனை மறந்துட்டு முடியாது. அவன் கலாவட்டு போயிட்டான் எத்தனை நாள் ஆச்சுன்னே உனக்கே தெரியல ஏன்ட்ட கேள்வி கேட்குறேன் எல்லாமே ஜோதியாரமே சொல்லுவேன் ஜோதியாரம் பேச்ச கேட்டு அதை போய் கலாம் பண்ணினா ஆகுமா ஆகாது. ஜோதியாரம் பேச்சு கேளு இறுதி கேள்வி கேளு உனக்கு பொருள் பொருளை கலாவட்டாங்க யாரு பார்த்து இருக்கு அதுக்கு தேவைப்பட்டு போய் பொருள் வேணும்னா நீ என்ன ஏன்தான் பொருளை முடியாது அவங்களா ஏன் உண்மை லட்சக்கணக்கான பொருள் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருப்பேன் இங்கே விட மாட்டேன் உன் மகனாக இருந்தாலும் கொண்டுருவேன் புரியுதா அப்படின்னா இது சும்மா பட்டையும் போட்டு ஏமாற்று வேலையும் கருத்து கிடையாது. ஐயா கொடுத்து சோழியை முடிஞ்சோன்னா சோழியை முடிச்சுட்டு இல்லை மதிருக்கு உன் காசை பொருளை கலங்குறேன் உன் மகனாக இருந்தாலும் கேட்டில் இருக்குன்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உன் பிள்ளையா இருந்தாலும் கேட்டால இருக்கணும் என்ன மயிருக்கு எடுக்கிறியா அவனை விட்டுக்கிட்டா இருப்பாங்க தேவையற்ற வச்சுக்கூடாது. எத்தனை நாள் ஆச்சுன்னா என்ன செய்ய போகிற தெரிஞ்சு என்ன செய்ய போகிற அது நீ வேறு இடத்துல போய் அப்படிதான் கேட்கணும் இல்லாத முன்னாத செய்வாங்க ஆமாம் எங்கள் இடத்துல அப்படிலாம் சொல்ல மாட்டேன் புரியுதா? வருங்க அதேங்க நமக்கு அதான் தெரியாது ஏமாத்துங்களா காலப்பட்டு உள்ளக்கான வரும் வேறு ஆஞ்சநேயா ஆறுக்கு அரவத்தை காட்டுது 8 6க்கு பொண்ணும் பொருளும் 8க்கு பங்கு நடந்து போச்சு வேட்டையாரன் கையில் போச்சு திருடன் கையில் போச்சு வேட்டையாட்டு போயிட்டாங்க காவல் போயிட்டாங்க அப்படின்னு மட்டும் தெரியும். மீண்டும் 7க்கு அந்த களவாணி ரத்த சம்பந்தப்பட்ட பாதையில உறவு 7னா உறவு கடை புரியுதா? மச்சான உறவு அண்ணன் உறவு தம்பியின் உறவு அக்கான உறவு தங்கச்சியின் உறவு எல்லாம் உறவு. மீண்டும் 6 களவாணி கட்டுமுக்கா
ஆஞ்சநேயா. மூணு. ஒரு கூட்டம் கும்பல் ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடிய பங்காளி வகையை சேர்த்து. மீண்டும் மூணு. எம்பிட்டுனாங்கய்யா? 4 மூங்களா? 4 லட்சம் கூட நீ ஓப்பனாக அசால்ட்டா பேசிட்டு இருக்கா? உன் மகன் களத்துக்கு போட்ட போறேன் மட்டையில் ஏன்ட்ட கொடுத்தாலும் வச்சிருப்பேன், நான் வச்சிருக்கேன் 4 பேருக்கும் துவச்சிருக்கேன். உன் மகன் தான் அவனை அடிக்க போறேன். எங்கே இருந்தேன்? அப்படியே அவனை அடிக்க போறாங்க. இப்போ உனக்கு வயசான காலத்தில் இது தேவையா? நான் ஆறுது போனாயா? அது எங்க அது இறந்து போன பிற்பாடு சேர்க்கிறேன் சேர்த்துறேன். நீ கையில் வச்சுக்கிட்டே கையில் வச்சுக்கிட்டே இருக்கியா? நீ ஊழல்களை ரொம்ப பார்த்துட்டு போவோம். அச்சு ஊற்றுறங்களா? அப்போ கையில் கட்டி ஊற்றுறங்களா? அவங்கள கட்டியாதான் மருமா கட்டி ஊற்றுறாங்க. அவர் கையில் வச்சுன்னா வயக்கடப்பு 100 ரூபா வைக்கிறாரு. ஒரு அவருக்கு ஆட்டத்துக்கு வச்சுக்கிறோம் போய்க்கிறோம். தேவை என்ன செய்வா? வேலை வீட்டுக்கு வருவோம் நம்ம எதுவுமே ஒத்தி வாங்கி உன்னுடைய ஒத்தி வாங்கி எனக்கு இந்த ஆற்றுல ஒத்தி வாங்கி அதை வச்சு ஊருக்கு நாங்கள் கஞ்சி குடிச்சு தான் வாங்கி கொடுத்து இந்த ஊரில் உங்கள் ஊசில் இருக்காங்க. பெரிய ஊர் சரியா? நீ ஒட்டாரத்தை கஞ்சி காய்ச்சிருந்தாரு. நான் காய்ச்சிக்கிறேன். நீயா காய்ச்சிக்கிட்டு நீயா காய்ச்சி உன் பாவத்தில் வேலை பார்த்துக்காரு. உன் பாவத்தில் வேலை பார்த்து வெளியாக தெரியாது. அவனும் உன் மைண்டு அவனும் உன் மைண்டு அவராரு பங்காளி ஊசியா அவரது இருக்குங்க. சரி 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 சரி. ஏமா அவருக்கு வயசானவருக்கு கஞ்சி ஊற்ற மாட்டேங்கிறீங்க? நாங்க சமைக்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணதுல இருந்து பக்கத்துல வச்சிருந்ததானங்கய்யா தெரியும். இங்க ஊர் சரியிலே விட்டுட்டாங்க எங்களை ஆரம்பத்துல இருந்து. ஒரு மாதமா பேசாங்க. அதுவும் பார்த்து சொல்லுங்க சார். என்ன ஒரு மாதமா அந்த மாதமா கோச்சில் போச்சு. அங்கேருந்து கஞ்சி ஆச்சு ஊற்றி சொல்லுவேன். ஊற்ற மாட்டேங்குச்சு. ஊற்ற மாட்டேன். நான் வீட்டில் இருக்குச்சு. அவனும் சொல்ல மாட்டேன். மயம் சின்ன மயக்காரன்னு சொல்ல மாட்டேன். கஞ்சி ஊற்ற விருப்பம் இருக்கும். எனக்கு பிடிக்கல அஞ்சு இருக்கல அப்படின்னு போயிடுச்சு. எங்கே இருக்குல்ல எனக்கு பொறாம அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டாங்க. அவர் விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டார். அது பொண்டாட்டி வச்சு தான் கேட்காங்க. ஆமாம் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது சொன்னபடி கேட்டால் தானே. இல்லைன்னா விட்டுவிட்டு ஓடி போகிறேன். அப்புறம் ஒரு நாள் தெரியும் நீ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்க. நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நீங்கள் வச்சியா? ஆமாம் கூட்டி வைச்சேன். நான் தான் வச்சேன். அப்போ ஏன் சொல்லு கேட்க மாட்டேங்குது? மறுபடியும் இல்லை கேளுங்க தானே. நீங்கள் எனக்கு தேவை வரைக்கும் வஞ்சாலும் பேசினாலும் ஏன் வஞ்ச வச்சேன்னு கேட்க மாட்டேன். ஏன் என் முன்னாட்டியை வஞ்ச ஏன் அடித்த அப்படின்ட்டாங்க. மறுபடியும் போய் அடிக்கையா? சாமி வாங்கி சொன்னால சொல்கிறத ஒரு சொல்லு தான் ஒரு மனசில் இருக்குது. நல்ல மாட்டுக்கு ஒரு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரியா கேட்கணும். ஒன்றும் அண்ணன் பேச்சை கேட்கணும். காப்பி பேச்சை கேட்கணும். காப்பி அண்ணன் கொண்டு போவானா? கொண்டு போவானா? குடும்பமே சிக்கலா இருக்குங்க சாமி. உங்களுக்கு வர்றதெல்லாம் பார்த்து நீங்க தான் சொல்லணும். எங்க குடும்ப நிலைமையை வெளியில சொல்ல முடியாம இருக்கிறோம். கோயில் கட்டி விட்டு சும்மா கிடக்குறாங்க. கோயில் அது எல்லாம் ஊரில் பூரா பூசி கோயில் கட்டி அங்கே கும்பகம். என் வீட்டுக்காருக்கு 1 மாசமா முடியல சாமி. அவருக்கும் முடியல. இந்த 1 மாசமாவே குடும்பம் ரொம்ப அழகு வைக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பார்த்து என்னன்னு சொல்லுங்க. பொருள் அதுக்கப்புறம் தான் களவு போயிருக்குன்ற அதுவுமே நமக்கு நீங்க சொன்ன மாதிரி அதை எப்போ காணுன்றது தெரியல. எங்க வீட்டுக்காருக்கு 1 மாசமா நாங்க ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறப்ப நேத்துதான் இவர் இந்த மாதிரி சொல்றாரு பொருளை காணும்னு. ஒரு 1 மாசமாவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்.
அப்படியே உட்காந்து உட்காந்து வைக்கலாம். கையை உள்ளங்க எப்படி உள்ளங்க எப்படி கையை கொடு கிளாஸ் அப்படிமா இதுல இருந்து இதுக்குள்ள அந்த ஓரத்துல சாமி தெரியும் பாரு தண்ணிக்குள்ள குறுமையா பாரு உள்ளுக்குள்ள பாரு ஆஞ்சநேயர் சாமி தெரியும் பாருப்பா. சின்ன உருவமா தெரியுதா பாரு. சின்ன உருவமா தெரியும் பாரு. ஆஞ்சநேயர் சாமி தெரியும் பாரு. ஆஞ்சநேயர் சாமி தெரியும் பாரு. உள்ளர சின்ன உருவமா ஆஞ்சநேயர் சாமி தெரியும் பாருமா. தலையில கிரீட வச்சுங்க. ஆள் மாதிரி உருவத்துல சின்ன உருவமா தெரியும் பாரு. ஆள் மாதிரி இதுல இருந்து இதுக்குள்ள தண்ணிக்குள்ள பாரு. சைடுல தெரியும் பாரு. சின்ன உருவமா தெரியும் பாரு. தெரியுதுல? நான் இருக்கிற இடத்துக்கு வா சாமி கூப்பிடு. வருவாரு பாரு. வருவாரு பாரு. வர்றாரா? வரும் பாரு. வானா வருவாரு. வர்றாரா? வர்றாருல? கூர்மையா பார்க்கணும். குரு 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 ரொம்ப கூர்மையா வச்ச தலை நிமிராம பார்க்கணும். இந்த வீட்டுக்கு வேமாவா சாமி சொல்லு. இந்த வீட்டுக்கு வேமாவா சாமி. வருவாரு பாரு. வர்றாரா? The time is 3 o'clock p.m. உட்காந்துருக்கிறதுக்கு வட்டாரா? வீட்டுக்கு வெளியே நிக்கிறாரா? வீட்டுக்குள்ளார வந்துட்டாரா? வாரு. நம்ம உட்காந்துருக்க இடத்துக்கு வெளியே நிக்கிறாரா உள்ளார நிக்கிறாரான்னு பார்த்து சொல்லு. நீ உட்காந்துருக்க எல்லாரையும் காட்டு சாமி சொல்லு. உட்காந்துருக்க எல்லாத்தையும் காட்டு சாமி. நான் உட்காந்து உள்ளோட தெரியாது. கல்ல குச்சி ஊற்றி குடிக்கிறா. கீழே தூக்கி டொம்முன்னு கீழே போட்டு 2 முடியும் உடஞ்சிச்சு. தண்ணியான தண்ணியில கல்ல மூக்கும் தண்ணி பட்டாலே மூக்கா ஓடுவேன். பூரா நேற்று பூரா பேசாம கட்டில பேசாம மருந்து ஊற்றி சைடுக்கண்ணா அதான் கொஞ்சம் படுத்துட்டு வலி வேதனை இருக்கு.
அது காற்றடிக்குதுன்றீங்க புரியுதானே அதெல்லாம் ஊற்றி ஊற்றி இருந்தால் பரவாயில்ல காற்று அடிக்க முடியல அஞ்சு மணிக்கு நேற்று பூரா படுத்துலேருந்தே 5 மணிக்கு படுக்கிற போது ஒரு ஃபோன் போட்டாரு 5:30 போன பேச முடியல அல்லா அல்லா அல்லாங்கிட்டு எத்தனை வட்டம் போடுறது நான் இங்கே இருந்தால் அல்லாங்கிறேன் இவர் நொல்லாங்கிறாரு இவர் நொல்லாங்கிறது கேட்கு நான் அல்லாங்கிறது அவருக்கு கேட்கல டவருக்குள்ளே இருக்க மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஃபோன் போட்டு சாமி சாமி தெரிஞ்சாடா நீ உட்காருக்கவங்களாம் காட்டு சாமி சொல்றா உட்காந்துக்கவங்களாம் காட்டு சாமி பாருடா நான் உட்காருக்க தெரியுதாடா உள்ளடா சின்ன உருவமா தெரியும் பாருடா சாமி பக்கத்துல நான் உட்காருக்க தெரியும் பாரு சின்ன உருவமா இங்க இருந்து இப்போ ஊர் சைடு போசாமி குறவங்குளம் போசாமி பெருமாள் வீட்டுக்கு அவர் பேர் ராஜேந்திரன் வீட்டுக்கு போசாமி அப்படி சொல்றா போகும் பாடுறாம்மா போதா போவாடா போனா போவார் வராரா போகுதா இந்த உருவம் மறைஞ்சிருச்சு போற மாதிரி அது சாமி எந்த உருவம் மறையுது உன் மண்டை உருவம் உள்ளர சாமி தெரிஞ்சது சாமி போறாரா சாமி தெரியுதா போயிட்டாரா போயிடுச்சா அவங்க வீட்டுக்கு எது அங்க போசாமின்னு சொல்லு போசாமி ராஜேந்திரன் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் போசாமி போகும் பாரு குருன்னு போறாரா லேசா நாடு போற தெரியுதா வேமா போசாமி பாரு உங்க வீட்டுக்கு போச்சா உங்க வீட்டுக்கு வீடு தெரியுதா வீட்டுல ஒரு பொருளை காண நெசமா சாமி கேளு வீட்டுல பொருளை காண நெசமா சாமி அதுக்கு எப்படி தலையாட்டுறாரு இந்த வீட்டுல பொருளை காணோம் நெசமா சாமி அதுக்கு எப்படி தலையாட்டுறாரு பாரு எங்க யோசிக்கிறாரு பொருளை காணமா இந்த வீட்டுல பொருளை காணோம் சாமி நெசமா அது தலையாட்டும் பாரு எப்படி தலையாட்டுது எப்படி தலை யோசிக்குது வீடு தெரியுது என்ன வீடு உள்ள சுவிட்ச் போடும்போது கொண்டு தெரியுற மாதிரி சாமி தெரியுதா இல்லையா தெரியுற மாதிரியே எனக்கு சாமி தெரியலையா சாமி தெரியுதா இல்லையா ஏமா சாமி தெரியுதா இல்லையா அம்மா சாமி தெரியுதா இல்லையா சாமி ஆரம்பத்துல பார்த்த மாதிரி அந்த சாமி தெரியுது கண்ணுக்கு தெரிஞ்ச உருவம் இது எப்ப இல்ல பேசுறேன் சாமி தெரியுதானா ஆமான்னு சொல்லு எதுக்கையாவது சம்மந்தம்லாம் பேசணுமா சாமி தெரியுதா இல்லையா சாமி தெரியுதுல தெரியுதா இல்லையா நீ வாடி சாமி தனியா உனக்கு ஒரு சாமி இறங்கிட்டு நீ வாடி பேச ஆரம்பிச்சுறாங்க இந்த வீட்டுல பொருளை காண நெசமா சாமி கேளுமா அவரை பார்த்து இந்த வீட்டுல பொருளை காண நெசமா சாமி இதுக்கு எப்படி தலையாட்டாரு எப்படி தலையாச்சுக்கிறாரு ஆட்டாடுறா அப்புறம் நீ உத்துக்கிட்டு போய் முண்டிக்கிட்டு என்னமோ பெருச்சாலி வீட்டுக்கு போன மாதிரி கிடக்கு காட்டுறாருல அது என்ன பொருள் எங்க அண்ணு காட்டு சாமி என்ன பொருள் எங்க அண்ணு காட்டு சாமி பாரு
காணாம போன பொருளை காட்டுவார் பாரு. காணாம போன பொருளை காட்டு சாமி. பாரு தெரியுதா 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 கேளு. காட்டு சாமி. காணாம போன பொருளை காட்டு சாமி. பாரு தெரியும் பாரு தெரியுதா சாமி தெரியுதா சாமி தெரிஞ்சா காட்டும் பாருமா. சாமி பக்கத்துல சைட்ல பாருமா ஓரத்துல சாமி ஓரத்துல காட்டும் பாருமா பொருளை. கையெந்த இப்போ ஆடுமா மரத்துக்குடி இப்போ பாரு உருப்படியா தெரியும் பாரு தெரியுதா எல்லாம் சாப்பிட்டாம பாரு தெரியுதாங்க தண்ணி அனுப்பாம தெரியுதாப்பா. பொருளை காட்டுமா சாமி. பொருளை காட்டுங்க சாமி. சாமி தெரியுதா சாமி தெரியுதாப்பா தெரியுதுல தெரியுதுன்னு சொன்னா இப்ப கேளுமா. பொருளை காட்டுங்க சாமி. பாருமா காணாம போன பொருளை காட்டு சாமி. காணாம போன பொருளை காட்டு சாமி. பாரு பொருள் தெரியும் பாருமா. இன்னும் பாருமா சின்ன பொருளா. இன்னும் பாரு. அதாவது ஒளி மாதிரி லைட் மாதிரி மூணுதா ஒண்ணுன்றதா. இன்னுதான் இல்லையா தங்க பொருள் உள்ளார மின்னும் பாரு. மின்னுதா கொடி மாதிரி விட்டுதா. மின்னுதா மின்னுது கல்லு மாதிரி மின்னுது. அது யாரும் எடுக்கிறாங்களா சாமி கேள்வா. அது யாரு எடுக்கிறாங்களா சாமி. தலையாட்டு வரும் பாருமா. அது யாரு எடுக்கிறாங்களா சாமி. தலையாட்டுதான் தலையாட்டுதான். ஊருமையை பாரு பக்கத்துல அட்டை வச்சிருந்தாரு மண்டையில ஓங்கி அடிச்சுடுங்க. மணிக்கணக்கில் கத்தி கிடைக்கும் கிறுக்கு மாதிரி பார்த்துட்டு. யார் எடுக்கிறாங்க ஆளை காட்டு சாமி. அது யாரு எடுக்கிறாங்கன்னு ஆளை காட்டு சாமி. செகண்ட் நேரத்துல பார்த்துட்டு போறாங்க. மணிக்கணக்கில் யாருமே சரியா பாரு. ஒரு உருவம் ஒரே மனசா. அது யார் எடுக்கிறாங்க ஆளை காட்டு சாமி. யார் எடுக்கிறாங்க ஆளை காட்டு பாருமா. ஆள் வருதாமா உருவம் வருதா உருவம் வருதா ஆள் தெரியுதா தெரியுதா சாமி தெரியுதா. எடுக்கிறாள காட்டு சாமி சொல்லுமா. எடுக்கிறாள காட்டு சாமி. கருப்பா உருவமா வர்றாங்களா. வருதாமா கேட்கறதா சொல்லக்கூடாது. இருக்கு இல்ல வருது வரல வருதா தெரிஞ்சு தெரிய கேட்க சொல்லிதான் வருதா வரலையா. கருப்பா தெரியுதுல தெரியுது
அது ஆம்பளை உருவமா பொம்பளை உருவமா பாரு. அது ஆம்பளை உருவமா பொம்பளை உருவமா பாரு. தெளிவா காட்டு சாமி. தெளிவா சாமி நல்லா தெளிவா காட்டுங்க சாமி. பாரு அந்த உருவம் எப்படி தெரியுது. சாமி அவனுக்கு தெளிவா காட்டுங்க சாமி. இந்த உருவம் எப்படி தெரியுது. அந்த உருவம் பார்க்கறதுக்கு ஆம்பளையா தெரியுதா பொம்பளையா தெரியுதாமா. கருப்பா இருக்கனால தெரியல சாமி. எப்படி தெரியுது. கருப்பா தெரியுது. களவாண்டவனும் கருப்புட்டியா. அது எப்படி தெரியுது. களவாண்டை மட்டும் விலைன்னு வெள்ளக்கார பிள்ளை மாதிரியா. அமெரிக்காவுல இருந்து வந்தாலும் பல 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 பலன்னு விலை குஞ்சு மாதிரி அவனும் உள்காடுதான் கருப்பு. என்ன ஐயாவு சரியா தப்பா. அவனை பார்த்தா யார் மாதிரி தெரியுது. அவனை பார்த்தா யார் மாதிரி தெரியுது. அவனை பார்த்தா யார் மாதிரி தெரியுது. கருப்பு யார் மாதிரி தெரியுது. மாசிமைங்களா சிவமைங்களா. புருஷனா. சொல்லு. கால் குதிக்கலாம் திருப்பிட்டான் 5 நாளைக்கு முன்னால. சொல்லு. யார் எடுத்துங்க உள்ளது சொல்லு. எவரு. நான் அவர்கிட்ட பேரம் பேசிட்டேன். சுட்ட கூட என்ன வேணாலும் செஞ்சு வச்சுக்கிட்டு கொன்றுவேன். யாராக இருந்தாலும் கொன்றுவேன். என்ன சாமி. ஐயாதான் பொதுவான ஆளு. ஆமாம் இல்லையா ஒன்றுக்கு டபுளா ஐயாட்ட பணத்தை கொடுத்துருவேன் வாய்ப்பு ஆகலையா. யாருமா அவன் உள்ளது சொல்லு. அவன் யார் மாதிரி இருக்கான். இதா இல்லை அங்கே உட்காரு. சரி உட்காரு. சரிப்பா. நல்லா தெரியலாட்டி தெளிவா காட்டுறேன். தெளிவா காட்டேன். தெளிவாவே காட்டுங்க சாமி. ஒரே கருப்பாவே நிழல் மாதிரிதான் சாமி தெரியுது. உருவம் மாதிரி முகம்ன்றதே தெரியல. தெரியல. நிழல்ல நான் யாரு சாமி சொல்றது. அந்த நிழல் யார் மாதிரி இருக்கு. அதாவது கருப்பா இப்ப நமக்கு நிழல் மாதிரிதான் தெரியுது. அது யாருன்றத நல்லா பாரு. பார்க்க பார்க்க கிளியராக காட்டு காட்டு. சாமி காட்டுங்க சாமி. ஐயோ நாலு போன விட்டு விட்டு இப்படி பாரு யார் மாதிரி இருக்கு. சாமி தெரியுதா. சாமி தெரியுது. களவாண்டவனை எனக்கு தெளிவா காட்டு சாமி. சாமி களவாண்டவனை எனக்கு தெளிவா காட்டு சாமி. ஒன்றும் வம்புலாம் வழக்குல அந்த பெருசு வச்சு அவர் என்ன செய்ய போறாரு. எடுத்த யாருன்னு சொன்னா சரியா போச்சு. திண்டு போறாங்க. ஏயா பெரிய ஆள் ஆரம்பில்ல இல்ல உள்ளுக்குள்ள தானே. உள்ளுக்குள்ள ஆள் தானே. இவர் வேற அவன் வேற இடுப்புல அடிக்கிட்டே எத்தனை நாளைக்கு செம்மந்தி கேட்கிறது. ஏன் அதை எதுக்கா செம்மந்தி கேட்குறீங்க. நீங்களே வண்டி வைக்காம நிறைய புஷத்துக்கு போகணும். போகிறதையும் செயினையும் கழுத்துல போட்டுட்டு போனாக்க சின்ன வயசு பூரா முட்டுக்கொழுத்தா தெரியும் போது நீ சோக்கு பண்ற எங்க போனாலே மோகத்தை போட்டுக்க ரைட்டு செயினருக்கு போட்டு போறேன். யானை கண்ணு நான் போட மாட்டேன். யானை இல்லை கேள்வி அதெல்லாம் பண்ண முடியாது. வியாபாரத்துக்காக வச்சிருந்த பொருள் மனைவி ஞாபகம் தான். நல்ல கட்டை கட்டி போவோம். நல்ல கட்டி கட்டி போவோம். நமக்கு இடத்துக்கு வயது பிற்பாடு அதுங்க அப்போ கல்யாணம் வீட்டு போவாங்க. கல்யாணம் வீட்டு போக நான் சேவை பண்ணிட்டு போய் போவேன். பார்க்க போய் பாருமா யாருமாங்க
இன்னும் பேசுமா? சாமி தெரியல சாமி, நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சு பொருளை கொடுங்க, அவ்வளோதான். எனக்கு இதுக்கு மேலே என்ன அது உருவம் எனக்கு ஒன்றுமே தெரியல. முகம் தெரியல, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க, நாங்கள் எடுத்தால் தானே எங்களுக்கு வரப்போகுது. ஐயா எனக்கு ஒன்றுமே தேவையில்லாம தெரியல. பேசக்கூடாது. அதே ஐயாவே காசு கொடுத்த பார்த்து செஞ்சு கொடுத்துருவேன். என்ன சொல்றாருன்னா, அது தெரியுதா உனக்கு? ஆள் முகம் தெரியுதா? தெரியல, கருப்பா தெரியுது. ஆமா, அதுதான் தெரியுது. உருவம் வந்து மூஞ்சி தெரியல. அந்த உருவம் யார் சாயல்ல இருக்கு? அது நம்மளை சேர்ந்தவங்க எல்லாம் யார் இருக்கு? நம்ம பங்காளி இல்ல. அந்த மாதிரி தெரியுதா? யாரு? உருண்டை முஞ்சி இருக்கா, நெட்டு முஞ்சி இருக்கா? உருவம் பூரா காமிக்காது. இரு, எட்டத்துல ஒரு ஆளை பாக்குறேன், அந்த மாதிரி எங்க வீட்டுக்கார மாதிரி தெரியும். 100 பேருக்குள்ள இருந்தாலும் கண்டுபிடிக்கிறீங்களா? அப்ப இந்த உருவத்தை பார்த்தா இந்த உருவம் எங்க வீட்டுக்கார உருவம், என் மச்சான் உருவம், என் மாமனார் உருவம், என் சின்ன மாமனார் உருவம், பெரிய மாமனார் உருவம், யாராவது உருவம் தெரியணும்ல தம்பி. உங்க வட்டத்துக்குள்ளதான் களவு, உங்களுக்குள்ளதான் களவு, உங்க அங்காளி பங்காளி 3 பேத்துக்குள்ளதான் களவு. வெளியாளுக்கு வேலை இல்லை. இந்த 3 குடும்பத்துல 6 மாதிரி இருக்கு. உள்ளத பேசும். அவங்க வயசானவங்க கண்ணு தெரியல, நீ இளம் வயசு கண்ணு. என்ன ஐயா தான் சொல்ல வருது? உன்னை வர சொன்னது காரணமே அதுதான். என்ன வேணாலும் செய்வோம்ங்கிறது இது உண்மையான. அப்புறம் இல்லைன்னு என்ன சொல்றது? உருவம் தெரியுதா? கருப்பா தெரியுதா? வச்சுட்டு போனா கருப்பா உருவம் தெரியுதா? தெரியுதுன்னு அவர்கிட்ட சொன்னா தானே தெரியும். நாங்க பார்த்த மணிக்கு அவர் ஏதாவது சொன்னா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கிட்டு போயிருப்பாங்க. போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. சொல்லுவோமா தம்பி? அந்த வீட்டை வாங்கிட்டு நீ பாரு. வாங்கிட்டா பாரு, அவன் என்ன பாக்குறதுனால அவனுக்கு அவர் சொல்ற மாதிரி எல்லாம் நடக்குதா போகுதா வருதான்றதான் பார்க்க சொல்றான். அதாவது மூஞ்சி முழுதாவே தெரியாது. ஒரு ஒரு சைஸா கருப்பா தெரியுது, போது வருது. மூஞ்சி முழுசா பாருங்க. மூஞ்சியெல்லாம் முழுசா தெரியாது. பங்காளி விடுதா சாமி, பார்க்கலாம்ல? அதான் சிக்கல். ஊர்ல இருக்கான், உரமாத்து செய்யல ஊர்ல இருக்கான். சொல்ற மாதிரி எது நடக்கலாம் முதல்ல பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தாலும் 2 ஏரி வச்சு இப்படி அலம்பாம கை நடுங்காம தண்ணியை கரெக்டா நிப்பாட்டி பாரு. கை பக்கத்துல தூக்கிட்டு போயா? பக்கத்துல மேல 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 மூஞ்சிக்கு இன்னும் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் தூக்கு. இதுக்குள்ள மட்டும் பார்க்கலாம். ஆஞ்சநேயர் வாங்க கூப்பிடு. ஆஞ்சநேயா வாயா. சாமி தெரியுதா? தெரியுது சாமி. தெரிஞ்சா ராஜேந்திர வீட்டுக்கு போக சாமி. ராஜேந்திர வீட்டுக்கு போ சாமி. குரங்குளம் ராஜேந்திர வீட்டுக்கு போங்க. குரங்குளம் ராஜேந்திர வீட்டுக்கு போங்க. போகும் பாருங்க. போது சாமி. வேகமா போ சாமி. வேகமா போ சாமி. போயிட்டாரான்னு பாருங்க. போயிட்டாரு சாமி. இந்த வீட்டில் பொருளை காணா நெசமா சாமின்னு கேளு. இந்த வீட்டில் பொருளை காண நெசமா சாமி. அதுக்கு எப்படி தலையசைக்கிறாருன்னு சொல்லுங்க. ரைட்டு ரைட். அது என்ன பொருள் எனக்கு காட்டு சாமின்னு சொல்லுங்க. அது என்ன பொருள் எனக்கு காட்டு சாமி. பொருள் தெரியும் பாருங்க. ஏதோ 4-5 பொருள் மின்னுது சாமி. தெரியுது. சரி, அது யார் சாமி எடுக்கிறாங்க? அது யார் சாமி எடுக்கிறாங்க? எடுக்கிற ஆளை காட்டு சாமி. எடுக்கிற ஆளை காட்டுங்க சாமி. பொம்பளை மாதிரி தெரியுது சாமி. நல்லா பாரு.
சிவப்பாக இருக்குது சாமி. நல்லா இருக்காங்க. பொம்பளை ஆளுக்கு சரி நல்லா பாருங்க. சிவப்பாக தான் சாமி இருக்காங்க. கிருஷ்ணன் அது ஆம்பளை ஆளா பொம்பளை ஆளா இருக்காங்க. கிருஷ்ணன் பொம்பளை ஆள் தான் சாமி. நல்லா பாருங்க. பொம்பளை ஆள் இல்லை ஆம்பளை பழகவே இருக்கிறேன். நல்லா ஆரஞ்சு பாருங்க. பொம்பளை மாதிரி தான் சாமி இது இருக்குது. முடியெல்லாம் நிறையா இருக்குது சாமி. அந்த பொம்பளையோட மகனை அவங்க கேளு கேளு அதுகிட்ட கேளு. இந்த பொம்பளை சாமி எடுக்குது கேளு. இந்த பொம்பளை சாமி எடுக்குது. ஆமாம் சாமி. சரி தப்பு நல்லா பாரு. எடுக்கிறதே ஆம்பளை தான். பொம்பளைக்கு வேலை இல்லை. பொம்பளை ஆளுக்கு வேலை இல்லை. எடுக்கிற ஆளை தெளிவாக காட்டுறாங்க. அவர் குடும்பமா அவர் தம்பி வீடு குடும்பமா இது மட்டும்தான். வேற ஆளுக்கும் வேலை இல்லை. வேற சொன்னா ஒத்துக்கிற முடியாது. சிவப்பாக இருக்குது, முடி நிறையா இருக்குது சாமி. அந்த பொம்பளை ஆள் ஆரியா கொள்கை மயன் எங்கள் மயன் சிவப்பாக்குல உன் குழந்தை சம்சாரம்ன்றாங்க. நல்லா பார்த்து அவர் மகனா அவர் அண்ணன் தம்பி மகனா பொம்பளை ஆளுக்கு வேலை இல்லை. அவர் மகனா அவர் அண்ணன் தம்பி மகனா என் மயனா அண்ணன் தம்பி மயனா இதுதான் பேச்சு. இதுதான் பொம்பளை ஆளுக்கு சம்பந்தம் இல்லை. பொம்பளை ஆளை காட்டுதுன்னா அந்த பொம்பளையோட புரிச்சுட்டு இந்த வேலை பார்த்துருக்கேன். இதுதான் குறி. நல்லா தெளிவாக பாருங்க சாமி. வெள்ளையாக இருக்குது சாமி, முடி நிறையா இருக்குது சாமி. அதையும் காட்டிக்கிட்டே இருக்குது. அதே காட்டுதான் எனக்கு தெரியல. தெளிவாக காட்டு சாமி சொல்லு. எனக்கு தெரியல தம்பி, தெளிவாக காட்டுங்க. ரொம்ப எதுக்கு கொட்டுற மாதிரி பார்க்குறேன். கொஞ்சம் நல்லா தூக்கி நல்லா மூஞ்சி நல்லா வச்சு பாருங்க. பார்க்கட்டும் எப்படியா ஒரு பார்வையில் பார்க்கட்டும். தெரிஞ்ச மாதிரி ஐயா இது புரிஞ்சு விடுங்க. மகேந்திரா மூஞ்சி விடு. புரிஞ்சு விடு. அண்ணா அந்த எலுமிச்சம்பழம் முழுங்க. அண்ணா டேய் நீ வாய் பேச ரொம்ப அண்ணாக்கா அந்த எலுமிச்சம்பழத்தை முழுங்க புளிச்சு விட. போடு முழுங்க. இப்ப பாரு கரெக்டா தெரியும். நல்லா நிமிர்ந்து நல்லா நெஞ்சுக்கு நேரம் நல்லா வச்சு நல்லா பாரு. பாரியா யார் வரா போறான்னு பாரு. பொம்பளை தான் சாமி. பொம்பளை தானே? ஆமாம். அந்த பொம்பளை யாரு? பொம்பளை யார் சாமி? அதே இதுவும் கட்டுது. அது வெள்ளை மூஞ்சி, பொம்பளை முடி நல்லா நிறையா கட்டுது. யார் அந்த அம்மா? யார் அந்த அம்மான்னு காட்டு சாமி. மூஞ்சி சரியாக காட்டல சாமி. அந்த அம்மா யாரு? இந்த அம்மா யாருன்னு சொல்லுங்க. பாரு யாரை காட்டுது? அதே தான் கட்டுது. அதேதானா? அந்த அம்மா தானே? முடி நிறையா கட்டுது, வெள்ளையாக இருக்க மட்டும் தான் கட்டுது. அந்த அம்மா யாருன்னு காட்ட மாட்டுது. ஆனால் பார்த்தா உனக்கு அடையாளம் தெரியல யார் மாதிரி இருக்குன்னு? அது தெரியல. என்னடா கடைகள் இப்படி பேசுறீங்க? இது மட்டும் தான் காட்டுது. நல்லா முகத்தை தெளிவாக காட்டுதானே. இவர் பையனா இவர் தம்பி அண்ணன் தம்பி பையனா? இதுதான் குறி. இந்த குறி இந்த மூணுக்குள்ள திருடு. வேற ஆளுக்கு வேலை இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். பொம்பளையால காட்டுதுன்னா அந்த பொம்பளையோட புருஷன் தான் இந்த வேலை பார்த்தேன். ஆமாம் எடுத்துகிட்டு வர சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்கேன். இதுதான் உண்மை. யாரையா காட்டுது? அந்த பொம்பளை தான் மறுபடியும் காட்டுது. ரைட்டு. அந்த பொம்பளை யாரு? பொம்பளை யாருன்னு காட்ட மாட்டேன். யாருன்னு காட்டு சொந்த முறை வருது. அடே இவருக்கு என்ன வேணும்னு சொன்னா சொல்ல சொல்லு. என்ன வேணும்னு தெரியல. மூஞ்சி தெரியாத உனக்கு? மூஞ்சியே தெரியல. அவனை கூப்பிடு அவன் என்ன காட்டு. வெள்ளையா முடி நிறையா இருக்குதுன்னு தெரியுது, வேற எதுவும் தெரியல. பொம்பளை மட்டும் வெள்ளையாத்தே இருக்கு. பொம்பளை தான் கட்டுது, வேற எதுவும் கட்ட மாட்டேது. சொல்றதா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். காட்டு கேள்றா. உருவத்தை காட்டு.
காட்ட மாட்டுது. எடுக்கிறவங்கள காட்டு சாமின்னு சொல்லியா? எடுக்கிறவங்கள காட்டு சாமி. நல்லா உத்து பாரியா? எடுக்கலாம் காட்டு பாரியா? அந்த ஒரு ஆறு மாதிரியா இருக்கு. சும்மா விடிய காலத்துலேருந்து இன்ன வரலும் பார்த்துட்டு இருக்கு. செத்த நேரத்தில் யாரியா அந்த உருவா? எங்கள் ஊர் யாருன்னு தெரில சாமி. ரைட்டு விட்டு இப்போ வேறு மாதிரி இல்லை. வேறு மாதிரிலாம் இருக்கு. ஒரே அந்த பொம்பளைக்கே காட்டிவே அந்த பொம்பளை ஆறுனாக்கும் மருமகளுக்கு சொன்னாப்புல போய் சொல்ல மாட்டேங்க. சொந்தம் தான் சொல்லி வராப்ப சொந்தமாக ஆனால் அந்த வேலை சொல்லும். சொந்தமாக காட்டுறோம். மருமகளை என்னன்னு சாமியை காட்டுறோம். தலையாட்டு காட்டுறோம். சொந்தமாக சாமின்னு வேலையா? இவர் மருமகளா சாமி? அதுக்கு எப்படியா தலையாட்டு? மயனா மருமகள் இப்படி தான் தலையாட்டுது. ரைட்டு. அப்புறம் என்னத்தை போய் தெரியலங்கிற அப்படிதான் சொல்லி தலையதே ஆட்டுது. உண்மை உண்மை வெளியாலாம் எவரும் மயனை காட்டுங்க. அதுக்கு கிருஷ்ணனை காட்டு உண்மையா சாமி, நீ அவனையும் காட்டு, நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லு. மயனை காட்டு உண்மையாக தெரிஞ்சுக்கணும் சாமி. அந்த அம்மாவோட புருஷனை காட்டுன்னு சொல்லு. தலையாட்டுது சாமி. காட்டுதா? ம் அவனை காட்டுதா? காட்டுது சாமி. ரைட்டு. அவன்தானா? அவங்க தான் சாமி. தலையாட்டுது சாமி. தலையாட்டுது சாமி. சரி போதுப்படியாக மயனா அங்கே இருக்கனால சொல்ல முடியாது. யாரையும் போய் பங்காளி பார்த்தா எல்லாம் உடஞ்சி வருது. யாரையும் போய் எரியா நிறையா தேவையெல்லாம் உழைப்பிட்டு வரோம். மயனாவும் மருமகனும் ஊட்டி தராமல் சொல்ல முடியாது. ஏன்னா காலப்போக்கில் சொல்ல முடியாது. இந்த நாய்க்கு வர்றதுக்கு ஏற்பாடு என்ன செய்யலாம்? நீங்கள் தான் சொல்லணும். எங்களுக்கு நகை வரணும், யார் என்னாலும் தெரிஞ்சுக்கணும். வாங்கிக்கோங்க. பூஜை கட்டிடுவோமா? பூஜை பூஜையை கட்டிடுங்க. கட்டிகிட்டே எனக்கு நகை வேணும், வரணும். காசு கரிசி கிடையாது. யார் என்னாலும் எனக்கு கிளீன் தெரியும். ஏன்னா அன்னசிப்பி மயனை போய் சொன்னோம்னு வச்சுட்டு உட்காந்து பஞ்சாயத்து ரொம்ப பஞ்சாயத்தாங்க. அடிதடியாலும் கேஸ் வந்து திறந்து போவேன். இதுக்கு மயனா மறுபடுறாங்க. ஆடித்தனமா சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் களவாட காட்ட முடியாது. ஆமா, பஞ்சாயத்து வருது, போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துக்கலாம். நகை வரணும். களவாண்டவன் யாரா? களவாண்டவன் தான் பார்க்க முடியும். ஆமா, நகை வரணும். நகை எங்களுக்கு வரணும். அதுக்கு தான் வள்ளி முறை. ஆனால் நாங்கள் இப்போ காலப்போக்கில் என்ன தெரிஞ்சுட்டு தான் சேர்த்தேன். இது என்ன அது? இதில் சாறு வேணும்ட்டேன். சாறு வேணும்னு சொல்லிட்டேன். அப்போ இது எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறு எப்படி எடுக்கிறது? புளியும் புளியத்தையும் செய்வோம். தெரிஞ்சுக்கோ. புரியுதா? புளியாமையெல்லாம் சாறு வராது. புளியத்தையும் செய்வோம். நீ சொல்லவே தேவையா? ஆரம்பிச்சா உதாரணம் நினச்சிக்கிட்டோம். சாமி அவருக்கு வீட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம். பூசை எடுத்துக்கிட்டாக்க வீடு கொடுக்க மாட்டோம். சாமி
மூத்தவங்களுக்கு ஆரோக்கிய கணக்கு என்னம்மா செய்யுது? உடம்பு காலை பிடிச்சி நரம்பு பிடிச்சி இருக்குன்னே சொல்றாங்க சாமி. அப்புறம் அப்படி மருந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டே அக்கி இருந்தோம். பரப்பிட்டு ஊசி அப்புறம் ஒரு இடத்துல போய் பார்த்தா வேற மாதிரி சொல்றாங்க. எத்தனை 9 பாக்கி 9 16 அக்கி மரம் பிடிச்சுன்னு சொல்கிறேன். அப்புறம் புரிஞ்சுன்னு சொல்கிறேன். அக்கி மரப்பிட்டாக்க தெய்வம் விளையாது. அக்கியால் இருந்தால் தெய்வம் எப்படி வந்து விளையாடும்? ஏதோ வேலைப்பாடு செஞ்சு எதுவும் பண்ணியிருப்பாங்கிற சந்தேகத்தில் நீ கேட்குற. அக்கி மரம் பிடிச்சுன்னு வாயில் சொல்லிவிட்டு அக்கி விளையாடுற வீட்டில் செய்வதை போல சொல்ல முடியாது. நாங்களே சாமியை நினச்சிக்கிட்டு ஆத்தாவே இது பண்ணிட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஆத்தா கோச்சு பிடிச்சுன்னு நினைக்கிறியா? ஊசி போட்டதுனால கோச்சு பிடிச்சுன்னு நினைக்கிறியா? இருக்கலாம். என்ன செய்யுது? அதுக்கு போய் ஒரு தேங்காய் ஒரு பழத்தை வச்சு சாமியை கும்பிட்டுலாம் செய்யலாம். இதை தெரிஞ்சு தெரியாமல் சொல்லிட்டு செய்விட புள்ளி ஜூனியா அங்காளி பங்காளி பஞ்சாயத்தில் எதுவும் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் அக்கி விளையாட அக்கியானம் உள்ள வீட்டுக்கு அது எப்படி நுழையும்? அப்போ அது வந்து விளையாடுதுன்னா உங்கள் வீட்டில் ஒரு கோளாறுமே இல்லை, நல்லா இருக்கலாம் அர்த்தம். அந்த இடத்துல வந்து நீங்கள் செஞ்ச தவறு ஊசி போட்டுக்கிட்டோங்கிறீங்க. எழுதத்தையும் செய்வாங்க, எழுதி விட்டு இந்த இது போட்டு விடுவாங்க காவி. நீங்கள் அதை எழுதாமல் காவி போடாமல் அதுவும் போட்டோம் சாமி, காவியும் போட்டோம். அப்புறம் எதுக்கு எப்படி போச்சு? சுகர் இருக்கிறதுனால வலி இருக்குன்னு நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டோம். எல்லாரும் வைய ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டருக்கு படிச்சவங்க அம்மாவை வந்து பெருசா நினைக்க மாட்டாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு கூட்டிட்டு போய் அந்த மாதிரி ஊசியை போட்டுக்கிட்டோம். இப்போ அந்த மருமூணு பாஞ்சிக்கிட்டு வலிக்குதுங்க. மருமூணு பாஞ்சிக்கிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, புரியுதா? வலிக்குதுன்னா மருமூணு பாஞ்சி தான் இருக்கும். வளர்ந்துடா அது தெய்வத்திற்கு கேட்குறது. சரிங்க சார். நல்லா இருக்குமா? 2 விழுந்தாலே குடும்பம் சுத்தமாக இருக்கும். 2 விழுந்தாலே குடும்பம் சுத்தமாக இருக்கும். அப்போ போய் அந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க. அம்மா விளையாடுறது இந்த மாதிரி அக்கி விளையாடுறதெல்லாம் தெய்வத்தோட பார்த்து ஊசி ஊசி போடக்கூடாது. வீடு போட்டுக்கூட ஏதாவது பூசாட்ட சொல்கிறாரு, வீடு ஏற்கிறது எப்படி கொடுக்குறது? விழுதி கொடுத்தா அவர் பூசைக்கு நிற்காது. சரிங்க சாமி, பூசையே கட்டுங்க. ஆனால் அவர் பொருள் அவர் உழைச்சது, அவருக்கு தேவையானதை ரெடி பண்ணி கொடுங்க. உனக்கு சொல்லலை சாமி, பொதுவாக என் கணக்காக. சரிங்க சாமி. கடவுள்னு வந்து ஏதாவது கட்டுங்க எனக்கு பொருள் வேணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கனாக்கா வீடு கொடுக்க மாட்டேன். அதே நேரத்தில் ஒரு காலி ஒன்று வேணும்னு சொல்லி பூஜை கட்ட சொன்னாலும் அவனுக்கு வீதி கொடுக்க மாட்டேன். நீங்கள் 2 வேலையும் கொடுக்க மாட்டேன். ஒரு வீதி உனக்கு உன் பொருளுக்கு கொடுக்கலாம்னாக்க வீதி அப்புறமேல பூஜை கட்டுறது வேறு, அப்புறம் வீதியை வாங்கிட்டு எதுவும் நிற்க பிரச்சனை ஆகிடும். பொருள் கிடைக்கும். நாங்கள் இன்னொரு நாள் கூட வந்து ஆமாம், 4 நாள் டைம் சொல்லுங்க. 4 நாள் போனாங்க, 4 நாள் சென்று கூட வந்து வீதியை வாங்கிக்க சரியா ஒன்றும் பயப்படணும். சேர்த்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. ஊசி போடலாமா? அது வந்து ஆறுங்க அம்மைக்கு ஊசி போட்டிருக்கேன். ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குன்னு சொன்னாக்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை நடத்த சரியில்லாமல் அவங்க தாளிக்க கூடாதுன்னா தாளிக்காமல் வைக்கணும். என்ன வாடகை தாளிக்கிற வாடகையில் படக்கூடாது வைக்கணும். அதனால் நம்ம பார்த்து கிடத்துக்கு போகிறேன் நம்ம வாடகைக்கு தாளித்து ருசியாக்கி போகுதுன்னாக்கா அது பிடிக்க கோவிக்கும்.
துவச்சிக்கிட்டு ஏதாவது கொண்டு வர மாட்டேங்க வேலை பார்க்கணும். எல்லாமே சுத்தமாக இருக்கணும் இல்லையா? மாகத்தவளை சீட்டை வாங்கி கொடுத்துருங்க. ரைட்டு ஒன்றும் செய்யாது விடு. இப்போ மரமுள் வாங்கி வலிக்கு மரமுள் தலைவலிக்கு வாங்கி கொடுக்கலாமா? கொடு. இது என்ன இருக்குது? எழுதி குடிக்கலாமா? கொடுக்கலாம். சோறு ஏற்றிட்டே இருக்கு. சுகர் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? இறங்கி கொடுக்கலாம். என்னன்னு சாமி எத்தனை நாள் தாங்க என்னென்னு புதுசாக இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு ஆரம்பித்தா எத்தனை நாளில் எங்களுக்கு கிடைக்கும்? வச்சுட்டாலும் சரி. பொருளை வந்து கொடுத்துருவாங்க. அவர் பொறுப்பு. நீ எதுக்கு கேட்குற? உனக்கு தேவை என்ன பணம் கேட்குறதா கொடுத்துருது. இப்போ நான் 5-20 நாளில் ஒன்று பொருள் வரணும். சரி அவன் தான் பேஞ்சா என்னன்னு கேட்டு அப்போ ஆனால் அந்த பிள்ளைகிட்ட கொடு. சொல்லாதீங்க. ஹலோ ஹலோ யாரு யார் பேசுகிறா? ஆ இல்லை உங்கள் வீட்டில் அங்கேருந்து பொம்பளை இருக்கா வீட்டில் இருந்தா நம்பர் சொன்னீங்களா? அந்த நம்பர் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனேன் நம்பர் கேட்டேன். நம்பர் அதை கேட்டு உங்களுக்கு ஃபோன் சொல்கிறேன். 2 கோழி முட்டை 2 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோ. 4 நாள் சென்று கட்டி வைக்கிறேன். கோழி முட்டை 2 எலுமிச்சம்பழம் வாரணிக்கு வாங்கிட்டு வரவா? ஆவையாடியில் பொருள் வேணும், தடப்பு வேணும் இல்லைங்களா? பொருள் வரும், தடப்பு வரும். பொருள் வரும், தடப்பு வரும். ஐயா கேட்கல தடம் தெரியணும் இல்லையா? தடமும் தெரியும், பொருளும் தெரியும். என்ன சாமி? அவ்வளோதானே. தடம் வேணும்ல. உப்பு திட்டம் தண்ணி குடிக்கிறோம்ல. ஓட்டா கிடப்பா. கேட்டுக்க இந்த கேட்டுக்க அப்படின்ட்டு அப்புறம் இந்த அண்ணன் சண்டைக்கு காட்டி சண்டைக்கு நான் பேசுவேன். அவங்கள்டே எதுக்கு சொல்லுங்க? சொல்லாம நீ கேளு. வர வைக்கிறோம்ன்றாரு பங்காளிட்டு தான். யாரும் இல்லை நமக்கு நகை வரும். நகைக்கு நாங்கள் செய்கிறோன்றதும் நீங்கள் நிப்பாட்டிக்கிறீங்க. அப்புறம் ஆள் தெரிறதும் தெரியாது. அப்புறம் பயப்படுறாருங்க சாமி. தான் மயனுக்குன்னா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு வந்து ஈடு கட்டுறாருன்னா உங்களை சரி செஞ்சுக்கலாமா? அதையும் வேணா ஓப்பனாக கேட்டுக்கோங்க. அவர் பார்த்துக்குறாங்க. அவங்க செஞ்ச ஊரில் வரணும். நான் காமிச்சு அப்பாவே தூக்கி எனக்கு சாறு வேணுமையான்ட்ட. அப்போ இது கனி, இதில் சாறு வேணுமையாங்கும்போது இது புளியாமல் சாறு எப்படி வரும்? அப்போ எனக்கு பொருள் வேணுங்கிற. அப்போ பொருள் எடுத்தவங்க புளியாமல் எப்படி பொருள் வரும்? அப்புறம் எனக்கு அது கோலமான பிரச்சனை. இல்லை ராஜேந்திரன் சொல்கிறது சரியா தப்பா? உன் பேர் ராஜேந்திரன் தான், உங்களை உட்காந்துருக்க ஒரு பேர் ராஜேந்திரன். அதாவதுங்க இப்போ சண்டை ஓட்டு போனதுனால நம்ம அந்த பையனை பழி சொல்கிறோன்ற மாதிரி என் வீட்டுக்காரர் தம்பி மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பார். அவன் இந்த ஊரில் இல்லை, அவங்க பொள்ளாச்சி சைடு இருக்காங்க. இல்லாதவனை நீ எப்படி சொல்ல போச்சுன்ற மாதிரி கேள்வி வரும். இப்போ நம்ம போய் அவங்க தான் எடுத்தாங்கன்ற மாதிரி நாங்கள் யூகிச்சோம் கணிச்சோம்னாலே அவங்க கோவப்படுறாங்க. அவங்க தம்பி ஏதாவது சொல்லிட்டாலே கோவப்படுறாரு. இவரவே அடிக்க போயிடுறாரு. எனக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு சொன்னால் கூட ரொம்ப கோவப்படுறாங்க. நான் சொன்னேன் காசை வச்சு போகணும்னு சொல்லி அது எடுத்து தான் கேள்வி பண்ணின்னு சொன்னேன். இந்த கேட்டு நீ எப்படி சொல்ல போச்சுன்னு இந்த சொல்ல இல்லாத பையனை ஏன் நீ சொல்றீங்க? அவனே ஊருக்கு விட்டு ஓடி போயிட்டியா? அவனை ஏன் சொல்றீங்க? ஒரு மாதம் ஆகும். ஒரு மாதம் இப்போ அது ஊரில் தான் வந்தது. அந்த பிள்ளை இங்கே வந்துச்சு. வாங்கிட்டு நான் போன வெள்ளிக்கிழமை புருஷன் மனைவி வந்தாங்க. வந்து குரங்குளத்தில் இவங்க தம்பி வீட்டில் இருந்தாங்க. நான் சொன்னேன் சிக்கா வந்து அவங்க வீட்டில் இருந்தாங்க. நம்மளுக்கு பேச மாட்டேன், நம்மகிட்ட வர மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். நீ சோமலா மாட்டேன் வந்து எட்டி பார்க்குறேன். அதுக்கு இருக்கு இதே வீடு கட்டி வச்சுட்டான் என் வீட்டுக்கு. அதெல்லாம் விடு. இப்போ நாளைக்கு நாங்கள் வர அப்புறம் பார்த்துக்குருவோம். அப்புறம் பார்த்துக்கணும் சார். உனக்கு நகை வரும்.
நகை காணாமல் போச்சு, எடுத்தவன் யாரும் நமக்கு தெரியல. ஆமாம். பொருள் வேணுங்கிறத புதுசாக வச்சோம், அதுதான் உண்மை. அது எவன் எடுத்தாலும் அவனை பாதிக்க பார்த்துக்கணும். என்னதுன்னு இந்த வெந்தயம் எடுத்தேன் வெந்தயம் எடுத்தேன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாதிக்கு அவங்க கண்மனை இல்லை என்னையா யாரையும் நம்ம சொல்ல விருப்பப்படல. இல்லை பொருளை காண அவர் பூஜை வச்சுருவார். இந்த திருப்பி நம்ம சொல்றது தெரியும். அதுதான் சாமி. நான் படுத்துக்கிங்க சாமி, உங்களுக்கு சொன்னேன் அவனை தான் காலையில் காட்டுச்சு படுத்துக்கிங்க. எதுக்கு ஏன் சொல்கிறா யாரோ தெரியல முடியாது சாமி. நகை வரணும், நீ நகை வாங்கி கொடுத்துருவில்ல? ஆமாம் ரைட்டு, காசு பணத்தை கொடுத்துரு, அவர் என்ன கேட்குறா கொடுத்துரு, அப்புறம் பார்த்துக்குறோம். நல்லா என்னவா சரிம்மா. நல்லதா இருந்தால் அப்புறம் பார்த்துக்குறோம். ஆமா முடியல. எவனா இருந்தாலும் நம்மகிட்ட வந்து உரிமையோட கேளு வை. எவனா ஆறா இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாது. வீட்டில் இருந்த பொருள் தெரியாது, எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எடுத்து வச்சு திறந்து பூட்டிட்டு அவனோட வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால நமக்கு யாருன்னு கேட்டு தெரியும், ஆளும் தெரியல. உடைச்சா கூட நம்ம சரி அடுத்த 1:30 மணி போயிடலாம். உடச்சுதான் பஞ்சாயத்து இல்லை, சாவி கூட உடச்சு கிடச்சி எடுத்து திறந்து விட்டு போயிருந்தாதான் பஞ்சாயத்து இல்லை. சாவி இருக்கு இடத்துல வந்து இருந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டு எடுத்து பார்த்து எடுத்து அதை எடுத்து போயிட்டாங்கல்ல. என்ன சார் என்ன வேலி வெள்ளாமே மேய்ஞ்சிருச்சு. அது எப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்க. நீ தான் வீட்டுக்கு போட்டு தலைவலியாக போச்சு. என்ன என்ன செய்ய பூசதே அப்புறம் வேற வேலை பூசை தானே இன்னைக்கு செய்யலாமா? உங்களுக்கு பணத்தை கொடுத்து காது இருந்தால் கொடுங்க, இல்லைனாக்கா நான் 4 நாள் சென்று வர சொல்றேன். அன்னைக்கு 2 முட்டை 2 எலுமிச்சம் சொல்லிட்டு வா. 4 நாள் 4 நாளைக்கு கொண்டு வந்து காசையும் அந்த 4 முட்டை 2 முட்டை 2 எலுமிச்சம்பழம் காசு கொண்டு வந்து கொடுத்தா 5 2 முட்டை 2 எலுமிச்சம் இன்னைக்கு கொடுத்தா எத்தனை நாள் உங்களுக்கு ரிசல்ட்டு? அதே 4 நாளைக்கு பூசை கட்டுறோம்ல, பூசை கட்டிட்டு காசு கொடுக்காம ஐயா பூசை கட்டிடுறாங்களாம். ஆமா, காசு கொடுத்துட்டு போவான். சரி வச்சிருந்தா கொடுங்க. கொடுத்து போவான், வாங்கி கொடுத்துருவான். அவங்க 500 கொடுத்துருவோம். சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாத்தே அவர் அந்த வேலை வைப்பாரு. அது மட்டும் உங்களுக்கு கொடுன்னு சொல்லுவாங்கல்ல, இருந்தா கூட இல்லைன்னா வார அன்னைக்கு கொண்டுட்டு வா, பூசையை கட்டிடுறேன்னு சொன்னேன். ராஜேந்திர அவங்க ஆத்தா பேர் என்ன? வேலம்மா. வேலம்மா ஆத்தா எங்க அம்மா வரா, எங்க அம்மா வர அம்மா பிள்ளை. அம்மா பிள்ளை ராஜேந்திரன். ராஜேந்திரன் தானே அம்மா பிள்ளை ராஜேந்திரன். ராஜேந்திரன் உறவெல்லாம் மீயாண்டி வரும் போட்டு தம்பி எந்த முட்டா பைய பேரும் சேர்க்கல பார்த்துட்டியா? அம்மா பிள்ளை ராஜேந்திரன் பேர் மட்டும்தான், யார் பேரும் சேர்க்கல. இடிக்குதா அடிக்குது பிடிக்குதுன்னா வரப்பாரு சொல்லிப்பாங்க. 4 நாள் கொடுங்க, 2 கோழி முட்டை 2 எலுமிச்சம்பழம் வாங்க.